குட் மார்னிங் ஆல். டுடே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, அது படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? பொதுவாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் 12th முடிச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்ரிங்கை தன்னுடைய ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்யூச்சரை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் இன்றைக்கி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம். சரியா? இப்போ கேட்ரிங் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா சமையல் கலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஹோட்டலுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சேர உணவு மேலாண்மை மற்றும் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனை நம்ம படிக்கிறது தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அப்போ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிஹெச்எம் இருக்குது, ஐஹெச்எம் இருக்குது, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. நம்ம எந்த இடத்துல படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொறுத்து தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது பிஎஸ்சி கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் கவர்மெண்ட் இதில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஐஹெச்எம் சொல்லுவாங்க, பிஹெச்எம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆனால் நீங்கள் எல்லாம் எங்கே படித்தாலுமே ஏறக்குறைய உங்களுடைய சிலபஸ் என்பது ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போது இது நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து டோட்டலாக டூரிசம் பேஸ்டான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னால நீங்கள் வந்து இதை படிக்கிறதுனால உங்களுக்கு உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு இதற்கான ஸ்கோப் என்பது அதிகமாக இருக்கும். சரியா? நீங்கள் நல்லா படிச்சிட்டீங்க, உங்களுடைய ஸ்கில்ஸ் என்பது ஒரு நல்ல வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துட்ருக்கு. மற்ற எந்த விதமான இண்டஸ்ட்ரியிலும் இல்லாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்பது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் அது ஈஸியாக எடுத்துடலாம் நீங்கள் நினைக்க முடியாது. என்ன தான் நீங்கள் படித்தாலுமே ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது உள்ளூரில் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 years நம்ம நல்ல ஒரு கம்பெனியில் டெசிக்னேட்டடாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு உண்டான எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் லேர்னிங் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே நம்ம வெளியூர் போகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போ அதனால் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஊர் உலகம் அதிகமாக சுற்றணும், அது போக நிறைய மக்களை வந்து மீட் பண்ணணும், ஒரு புது புது அனுபவங்கள் தினம் தினம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஒரு அட்வான்ச்சரஸ் பீப்புள் பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஆக்டான கோர்ஸாக இருக்கும். சரியா? இப்போ இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது 3 years இருக்குது, 4 years இருக்குது. இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு 6 மாத காலம் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பண்ணுவதாகவும் இருக்கும். அப்போ நீங்கள் பண்ணும் வேலையில் வந்து உங்களுக்கு அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டும் பில்ட் ஆயிரும். நீங்கள் வந்து 3 வருஷம் படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எக்ஸ்போஜர் ஆகும்போது உங்களுக்கு இது என்ன வேலை, இது எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இந்த கோர்ஸ் முடிக்கும்போது நீங்கள் வெளியே வரலாம். சரியா? ஒன்ஸ் நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் வந்து நீங்களும் தேடிக்கொள்ளலாம். உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவும் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதில் இன்னொரு ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது தினம் தினம் வளரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னால் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் என்பதே ஜாஸ்தி இருக்காது, 5 star ஹோட்டல்ஸ். ஆனால் இன்றைக்கி நிலைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நல்ல பிராண்டட் ஹோட்டல்ஸ் இருக்குது, நல்ல செயின் ஆஃப் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்குது. இப்போ நீங்கள் இதில் போய் வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய எக்ஸ்போஜர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கிளாஸுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் நாளைக்கு இதே மாதிரி ஹோட்டல்ஸு நீங்கள் வந்து வெளியூரில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்கோப்பும் உங்களுக்கு அதில் கிடைக்கும். சரியா? ஓகே, மற்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.